Hi friends, welcome to RST Healthy Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் வண்டி இல்லங்க. நம்ம முகத்துல ஏற்படுற பிம்பிள்ஸ்ல இருந்து டார்க் மார்க்ஸ் இருக்குல அதெல்லாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம்ன்றதும் சொல்லிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. எல்லாருக்குமே எல்லா இல்லத்தரசிகளுக்குமே எல்லாம் வந்து லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க முழுமையா பார்த்துட்டு என்னோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த டிப்ஸ்க்கு பாத்தீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பொடி ரெடி பண்ண போறோம். இந்த பொடி வந்து என்னன்றது உங்களுக்கு லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேங்க. இத நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கேன். இத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதோட வந்து நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தண்ணி கலந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்க ரோஸ் வாட்டர் சேர்க்கும்போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கலந்துட்டு நமக்கு எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு டார்க் அதாவது பிளாக் கலரில் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு புண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி வந்துடும் இல்லையா, அங்கே கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து மஞ்சள்லாம் எதுவுமே சேர்க்காம வெறுமனே பவுடர் உண்டி எடுத்து ரோஸ் வாட்டர் நல்லா கலந்து நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டார்க்னஸாக இருக்கும், சில பேருக்கு வந்து கண்ணு கீழே டார்க்னஸ் இருக்கும், அண்டர் ஆர்ம்ஸில் டார்க்னஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இந்த பவுடரை வச்சு நீங்கள் தண்ணியோ இல்லைன்னா ரோஸ் வாட்டரோ கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு அந்த கலர் கூட நமக்கு வந்து நாள் படையில் நமக்கு சரியாயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து இந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு தான் நான் வந்து இந்த பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து காலையில் எழுந்ததுமே நம்ம பல் தேய்ச்சிட்டு நம்ம இதை வாய் கொப்பளிக்கும் போது நமக்கு வாயில் இருக்க துர்நாற்றம் வரும். சில பேருக்கு வந்து வயிற்றுல பிரச்சனை இருக்கும்போது வாய் வழியாக நமக்கு வந்து துர்நாற்றம் வரும். சில பேருக்கு பல்லில் இருக்க ஈர் பிரச்சனை, அதாவது ரத்த கசிவு இருந்தாலும் நமக்கு இது மாதிரி இருக்குங்க. அந்த நேரத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணி வாய் கொப்பளிக்கும் போது நமக்கு வாயில் இருக்க துர்நாற்றமும் சரி, பல்லில் இருக்க அந்த ஈர் பிரச்சனையும் சரியாயிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ்லேயே லைட்டாக, அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு பிஞ்சு தாங்க சேர்க்குறேன், அதிகமாக இதை சேர்க்க வேண்டாம், பிஞ்சு தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் வந்து பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம தேய்க்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு பல்லில் இருக்க இந்த மஞ்சள் கலரில் கரை படிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த கரைலாம் நமக்கு சரியாயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு, அதாவது நம்ம குளித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, தலைக்கோ இல்லை உடம்புக்கோ, அந்த நேரத்தில் லாஸ்ட்டாக சுடு தண்ணியில் இந்த ஒரு ஸ்பூனை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வெதுப்பான இந்த தண்ணியில் நம்ம குளிக்கும் போது என்ன ஆகுனா, தலைக்கு குளிக்கும் போது நமக்கு தலையில் இருக்க பொடுகு பிரச்சனை, பேனு, அந்த பிரச்சனை நமக்கு சரியாயிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இது மாதிரி தொடை இடுக்கலை, நம்ம கை இடுக்கலை அப்படிலாம் வந்து நமக்கு சில டைமில் இந்த இச்சிங் ப்ராப்ளமாக வரும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் எங்கெல்லாம் இருக்கோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரும்போதோ இல்லை குளிக்கும் போதோ இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணும் போது நமக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் வராதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இந்த வேர்வைனால வர துர்நாற்றம் வரும், அதெல்லாம் கூட இதை கிளியர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் இல்லைன்னா வாரத்தில் 2 வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது கிச்சன் கிளீனிங் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து அடுப்பில் ஒரு கடாயிலையோ இல்லை பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு, இந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கொதிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க, லைட்டாக சூடானாலே நமக்கு போதும். இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம பூஜை பொருட்கள் தான் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பொருளை வந்து உங்களுக்கு இதில் போட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதோட வீடியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்குல்லையே, நான் இதை போடுறேன் பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குது, எண்ணெய் பிசுக்காக இருக்குது. நான் அப்படியே தான் போடுறேன். இது கொதிக்கலாம் வைக்க போகிறது இல்லை, நம்ம வந்து சூடானாலே போதும். இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதை நம்ம தேய்ச்சி காட்டுறேன். நான் இந்த சொம்பு நான் இதில் போடுறேன் பாருங்கள், பித்தளை சொம்பு, செம்பு சொம்பு, இதையும் போட்டுட்டு நம்ம இதையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஈஸியாக எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீனாகி வருதுன்றது ஒண்டி நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா
நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஆறுனதும் நான் உங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறேன். நம்ம என்ன லிக்விடோ நம்ம எனி லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுறதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லை சபீனா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா நமக்கு பளபளன்னு ஆகிடும். நான் இன்றைக்கி லிக்விட் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தான் தேய்க்கிறேன். ரொம்ப நான் வந்து அழுத்தி கூட தேய்க்கலை. லைட்டாக தேய்ச்சாலே நமக்கு என்ன ஆகும்னா அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு ஆகிடும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுங்க. அந்த பூஜை பாத்திரமும் சரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சில்வர் சாமான் எதுனாலுமே நீங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு தண்ணியில் நீங்கள் லைட்டாக போட்டு எடுத்தாலே போதுங்க. நமக்கு கொதிக்க வைக்கணுன்றது கூட அவசியம் இல்லை. நமக்கு எல்லா பொருளுமே நல்லா க்ளீனாகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தேய்க்கும் போதே நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது. உங்களுக்கு தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நான் வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. அப்படி நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா வெளியில் கடையில் வந்து எல்லா மளிகை கடையிலும் சரி, ஆன்லைன்லையும் கிடைக்கிது. நமக்கு ரொம்பவும் கம்மி ரேட்டு தான். இதை பார்த்தீங்கன்னா சொம்பு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுங்க. நம்ம பூஜை பாத்திரமும் சரி, எல்லா பாத்திரமே நல்லாவே பளபளன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஒரு சொம்பு, இந்த சொம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி இதில் தெரியாமல் வச்சுட்டு நல்லா தீஞ்சு போயிடுச்சுங்க. இந்த சொம்பு ரொம்ப நாளாக நான் மேலே தூக்கி போட்டு வச்சுருந்தேன். சரி நம்ம இந்த தண்ணியில் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதில் ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2-3 நிமிஷம் தாங்க போட்டிருந்தேன். போட்டுட்டு நான் இப்போ தேய்ச்சி காட்டுறேன். நான் வந்து லிக்விட் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேய்ச்சிட்டு ரிசல்ட் பாருங்கள். செம்மையாக நமக்கு அதில் இருக்க அந்த அதாவது நமக்கு தீஞ்சு போச்சு இல்லையா, ரொம்பவும் தீஞ்சு போச்சுங்க. இது ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. அந்த சொம்பு பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சொம்பு எவ்வளோ கருப்பாக இருந்தது. இந்த மேல் பக்கம் உள் பக்கம் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்றதை சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? ஓரளவுக்கு நமக்கு சொம்பை யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு. நான் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி மேலே போட்டு வச்சுருந்தேன். உள்ளே நமக்கு கொஞ்சம் நமக்கு கருப்பாக இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சமாக, அதாவது அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நான் ஃபுல்லாக இல்லாமல், அதாவது அந்த முக்கால்வாசி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை அடுப்பில் வைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கு ரிசல்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் முக்கால்வாசி தண்ணி வந்து எடுத்துட்டேன். இந்த பொடி இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு இது வந்து ஒரு கொதி வரணும், நல்லா கொதிக்கிட்டோங்க. அப்போ தான் வந்து ரொம்பவும் நமக்கு அந்த அடிப்பிடிச்ச கரை இருக்கு இல்லையா, அது போகும். இப்போது இந்த தண்ணி கொதிக்குது இல்லையா, இந்த சமயத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னும் போது இது மாதிரி துரு பிடிச்சிரும் இல்லையா, இதை நம்ம எப்படி ஈஸியாக வந்து அந்த துரு எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சொம்பு நான் வச்சுருக்கேன் இல்லையா, இதில் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை ஒரு 2 நிமிஷம் நான் வந்து நல்லா விட்டு எடுக்கிறேங்க. இது மாதிரி நீங்கள் எடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது மாதிரி கலக்கி விடுங்க. இது மாதிரி கலக்கி விட்டுட்டு நான் இதை சொம்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து விம் லிக்விட் வச்சு நான் இதை வந்து தேய்ச்சி எடுக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக நமக்கு அதில் இருக்க துருலாம் ஈஸியாகவே வந்துடுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் சில டைமில் பாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் தீய வச்சுருப்பீங்க, மேலே தூக்கி போட்டுட்ருப்பீங்க. அதை கூட எடுத்து நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பொருளை வச்சு நீங்கள் அதை அந்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறட்டும். ஆறுனதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த முனையில் அவ்வளோ நமக்கு துரு இருக்குது. முனையில் ரொம்ப அதிகமாக துரு இருக்கு இல்லையா, அது பாருங்கள் நிமிஷத்தில் நமக்கு போயிடும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ நான் அதை தொடச்சிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், துரு போயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சொம்பை நல்லாவே நான் வந்து ஆறுனதும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சொம்புக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே க்ளீன் ஆகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் திருஷ்டிக்கு யூஸ் பண்ணுற இந்த படிகார கல் தாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் பொடியாகவும் கிடைக்கிது. நீங்கள் பொடியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் டிப்ஸு, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இது மாதிரிலாம் கிடைக்கிது அப்படின்னும் போது இது மாதிரி நீங்கள் உடச்சிட்டு நல்லா இதை தூள் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு பேப்பரில் வச்சு தூள் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பேப்பர் வந்து கிளியாமல் இருக்கும். நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த பார்த்திங்கன்னா படிகாரம் பார்த்திங்கன்னா எல்லா வந்து மளிகை கடைகளிலும் கிடைக்கும், நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார் மாதிரி இருக்குது, பார் சோப் மாதிரி. நீங்கள் கடையில் மளிகை கடையில் வாங்கும்போது நமக்கு ஷேப்லெஸ்ஸாக நமக்கு ஒரு மாதிரி கல் மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. இதில் அவ்வளோ நமக்கு ஸ்கின்னும் சரி, வீட்டில் இருக்கிற அதாவது நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த படிகாரக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. திருஷ்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதாவது நம்ம கிட்ட வர இந்த வேர்வை துர்நாற்றம், வாயில் வர துர்நாற்றம் எல்லாத்துக்குமே இந்த படிகாரக்கல் அவ்வளோ யூஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு வைக்கிற இந்த கடாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்காக இருக்குது, அதாவது பேக் சைடில் கருப்பாக இருக்குது தெரியுதா. இதுக்கும் நான் இந்த படிகாரக்கல் தான் யூஸ் பண்ணினேன். அதாவது கடாயில் படிகாரக்கல்ல போட்டுட்டு கொஞ்சமாக விம் லிக்விடு சேர்த்து இந்த கடாயை அந்த கடாய் மேலே உள்ளே வச்சுட்டேங்க. நல்லா கொதிச்சதும் தேய்ச்சி எடுக்கும் போது நமக்கு இந்த ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.